ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி, 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 நன்றி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்தும். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. அப்படியே தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. ஆமென். தேவ வல்லமையினால நிரப்பப்படுங்க. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, நன்றி. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்தும். நல்லவரே, நன்றி, நன்றி அப்பா. உங்கள் வல்லமையான கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லவரே, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் மகிமையின் பிரசன்னம் நிரப்புகிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓரி மலரபா செலேரதனனனனனன ரிகலரபா ரிமலரபா செலேரதனனனனன ஓரி மலரபா செலேரதனன கரதனனனனன ரிமலரபா செலேரதனனனன. ஓ தேங்க்யூ டாடி. ஆமென். அப்படியே ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. ஓ நல்ல தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தியதற்காக நன்றி. தேங்க்யூ டாடி. இனிமேல் நீங்கள் நடத்துவீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ரிமலரபா செலேரதனன ரிகலரபா ரிமலரபா செலேரதனன. நன்றி, நன்றி அப்போ. வல்லமை மகிமை எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ரிமலரபா செலேரதனன ரிகலரபா ரிமலரபா செலேரதனன. வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்கு நன்றி. ஒரு மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்கு நன்றி. ரிகலரபா ரிமலரபா செலேரதனன ரிகலரபா ரிமலரபா செலேரதனன. தேங்க்யூ டாடி. ஆமென், 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 ஆமென். ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்தில் இணைந்துருங்க. தேவ ஆவியில் நிரப்பப்படுங்க. ஆமென். நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. சும்மா இருந்துட்டு போயிடாதீங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேஸ்ட்டு. 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கிடலாம். ஹல்லேலூயா. ரிமலரபா செலேரதனன. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரிகலரபா ரிமலரபா செலேரதனன ரெமெலே ரெஷதின கோமலே மிலே ரிதனன ரெக்கலே மேரே மேலே மேரே மிஷேவலே மேரே மேலே மேரே மேரே ரிகலரபா ரிகலரபா ரிமெலே மேரே மேலே ரிதனன. ஓ ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரிமலரபா செலேரதனன ரிகலரபா ரிமலரபா செலேரே மேரே மேலே மேரே மேரே.
சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. இந்த மாதம் கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்று வாக்குப்படியிருக்கிறார். சொன்னதுதான். இது தேவனுடைய வார்த்தைன்னு நம்புகிறவங்க 100% நம்புங்க, இந்த மாதம் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இல்லை இது பிரதர் உட்காந்து ஏதோ கிளிசோசியம் மாதிரி எடுத்திருக்கிறார் வசனம், நமக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்க, அவருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது, இது கர்த்தருடைய வார்த்தை மாதிரி தெரியல, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறவங்க சொன்ன சொல்ல அவர் காப்பாற்றுவார். ஆமென். அவர் வாக்கு பண்ணுனா பண்ணதான். நன்மையானதை தருவேன்னா தருவேன் தான், அதில் மாற்றமே கிடையாது. நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நன்மைகள் நடக்கும். ஆமென் ஆமென். தேங்க்யூ டாடி. ஆமென். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல.
மாட்டேன் என்றீராமே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். ஆமே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. ஆமே முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. ஆமே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஓ ஆகிலே அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. பூர்வத்தில் அடைபட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆமே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே.
வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. இந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. தேங்க்யூ டாடி. நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். ஓ உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். எதனை நம்புறீங்க பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டோம். சரிங்களா, போயிருக்கிறீங்களா? ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கிறீங்க. போனோடனே எத்தனை பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடாமலே வருவீங்க? உள்ளே வர போயிட்டீங்க. இல்லை எனக்கு வேண்டாம். சரி கொஞ்சம் போல் சாப்பிடுங்க, ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. யாரோ பக்கத்தில் இருக்கிற ஊட்டி விட்டா சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு விடுவீங்களா? நல்லா இருக்குது. கூட 2 வைக்கட்டா? சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சாப்பிடாம வரமாட்டோம். சரி ஹோட்டல் போயிட்டீங்க, பசிக்கவே இல்லை சார், பசிக்கவே இல்லை.
இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமல் போனால் எப்படி? கொஞ்சம் போல் சாப்பிடுவோம். எல்லோரும் சாப்பிடும்போது சரி ஒரு ஆம்லேட்டு ஏதோ ஒன்று சின்னதாக, சரி ஏதோ ஒன்று, ஒரு வடை கடை ஏதோ ஒன்று சாப்பிடாம வரவே மாட்டோம் பாருங்கள். உள்ளே பூந்துட்டோம்னாலே நம்ம ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம்னா சாப்பிட்ருவோம். ஐஸ்கிரீம் கடைக்குள்ளே போயிட்டோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம். இது ஜெசன்னு சொன்னது. ஆனால் ஆராதனைன்னு வந்துட்டு ஆராதிக்காமே போகிறது நம்ம ஆட்கள் தான். புரியுதா? ஆராதிக்க வந்துட்டு ஆராதிக்காமலே இருக்கிறது இருக்குது பாருங்க, அது நம்ம தான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு ஐஸ்கிரீமுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட தேவனுக்கு கிடையாது. புரியுதுங்களா? பாருங்கள், ஐஸ்கிரீம் கடை போயிட்டோன்னா எப்படி அந்த மனசுக்குள்ளே அந்த விருப்பம், அந்த தாகம், அந்த வாஞ்சியை வந்துடுது பாருங்கள், எச்சு ஊறிடுது பாருங்கள். சரி 2 ஸ்பூனை சாப்பிட்றோம் அப்படின்னு தோணுது பாருங்கள். இப்போது யோசிச்சு பாருங்கள், ஆராதனைன்னு வந்துட்டு ஆராதிக்காமல் நம்ம சில நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் பாருங்கள். கைத்தட்ட மனசு வராது, பாட மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஏதோ ஒரு கவலையாக இருக்கும், அப்படியே இருப்போம். யாராவது இன்றைக்கி அப்படி இருந்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆராதனைக்குன்னு வந்துட்டு ஆராதிக்காமல் எதையோ கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். பார்த்தீங்களா? இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரணும். ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி மாதங்களில் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார்களாக. சரி பாருங்கள், உங்கள் இருதயம் நம்ம இளைப்பாறுதலில் வாழ்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். எசப்ப சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு யாரோ பணம் தரணும், சரிங்களா? பணம் தரணும். இந்த பணம் அக்கௌண்ட்டை நிரம்பி இருக்குது. அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் இருக்குது. 10 லட்சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் ஒரு இளைப்பாறுதலில் அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். பணம் வந்த உடனே அப்பா சூப்பர், அப்பாடா நிம்மதியாக அந்த மாதம் பேத்திடலாம், சூப்பராக அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்றீங்களா? அதை சொல்கிறேன். புரியுதுங்களா? அது உங்கள் இளைப்பாறுதலாக இருக்கா? சில நேரங்களில் பாருங்கள், சில பலவீனம் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். டாக்டர்கிட்ட வந்துட்டோம், பிரச்சனை இல்லை, எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் ஊசியை போட்டு சரி பண்ணிடுவாப்புல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடுவாப்புல, அவர் தர்ற மெடிசனை சாப்பிட்டோம்னா சரியாயிடும். புரியுதுங்களா? இப்போ சில வீட்டில் பாருங்கள், சில ஐட்டம் வச்சுருப்போம். தலைவலி வந்தால் தைலம், தலைவலி தைலம், வயிறு வலி வந்தால் ஓமம் வாட்ரு, இப்படி சில பல ஐட்டங்களை வச்சுருப்போம். திடீர்னு ஒரு வேளை தலைவலி, யாருக்கோ தலைவலிங்க கேள்வி போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நமக்கு தலைவலி, ராத்திரி தலைவலி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? நம்முடைய இளைப்பாறுதல் எதில் இருக்குது? நம்மக்கிட்ட தைலம் இருக்குது. தலையில் ஃபுல்லாக அவ்வளோ தெளித்து ஊற்றி தேய்ச்சாவது விரட்டிடலாம். இந்த ஒரு நம்பிக்கை இருக்கா? எத்தனை புரியுது? அந்த நம்பிக்கை இருக்குது. நம்ம வீட்டில் தலைவலி தைலம் இருக்குது. அதனால் நைட்டு நமக்கு தலைவலி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை தேய்ச்சிட்டு அப்படியே படுத்தோம்னா தலைவலி சுகமாயிரும்னு தலைவலி தைலத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா? அதனால் இளைப்பாறுதலில் இருக்கிறோம். அதனால் தலைவலியை குறித்து ஒரு பயம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி தான் வயிற்று வலி. ஒருவேளை சாப்பிட்டது செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஓம் வாட்டர் இருக்குது. ஓம் வாட்டரை குடித்தோம்னா வயிறு வலி சரியாகும். ஓம் வாட்டர் வீட்டில் இருக்கா? இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. நைட்டு ஏதாவது வயிற்று வலி இருந்தால் கூட பார்த்துக்கலாம். வீட்டில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். புரியுதுங்களா? ஓம் வாட்டர் இருந்தால் ஒரு நிம்மதி, இளைப்பாறுதல். கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, நான் கரெக்டான ஆட்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்கிறது? இளைப்பாறுதலுக்கு. அப்போது நமக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது, இளைப்பாறுதலாக இருக்கும். நம்ம வீட்டுக்காரருடைய பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நிம்மதி பெருமூச்சு. வா, கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் என்ன நடத்துகிற, கர்த்தர் தான் நடத்துகிறா, இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம இளைப்பாறுதல் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்குது நிறைய, அதனால் இளைப்பாறுதலில் இருக்கிறோம். இதுவே காசு இல்லாட்டாலும் இளைப்பாறுதலில் இருக்கணும். அதுதான் கர்த்தரை நம்பி இருக்கிறது. வீட்டில் தைலம் கீழம் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல,
அப்படிலாம் வந்தாலும் கர்த்தர் சுகமாக்குவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும். அதுதான் மெய்யான இளைப்பாறுதல். புரியுதுங்களா? வேறு எதன் பேரில் நம்பிக்கையாக இருந்தாலும் பரிபூர்ண இளைப்பாறுதலை அனுபவிக்கவே முடியாது. டெம்பரவரியாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு இளைப்பாறுதல் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு இளைப்பாறுதல் டாக்டர் தான். இப்போ ஒரு பலவீனம்னா ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். அதுதான் பீஸ்ஃபுல் மைண்டு, ஒரு நிம்மதியான மனநிலை. இளைப்பாறுதல்ன்றீங்களே, அது என்னன்னு கேட்டால் ஒரு நிம்மதியான மனநிலை. பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் காசு, எத்தனை பேர் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது? அடுத்து காணிக்க எடுக்க போகிறோம். எத்தனை பேர் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது? அக்கௌண்ட்டில் இப்போ கையில் ஒரு நிறைவான காசு வச்சுருக்கீங்களா? இந்த மாதத்துக்கு நான் இந்த மாதம் முழுவதும் தேவையான அளவு காசு வச்சுருக்கிறவங்க அங்கே எத்தனை பேர்? டக்குன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. எஸ் ஆர் நோ போடணும். என்கிட்ட இருக்குங்கிறவங்க எஸ் போடுங்க. இல்லை குறைவு தான்னா நோ போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் 2வது கேட்டகரி தான். நான்லாம் நோ லிஸ்ட்டில் தான் இருக்கிறேன். நான்லாம் நிறைவாலாம் வச்சிட்ருக்கல. ஓகே, சரி. இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மாதம் எவ்வளோ செலவாகுன்னு தெரியும் இல்லையா? இந்த மாதத்துக்கு எனக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னீங்கன்னா எஸ் போடுங்க. இல்லை பிரதர், இந்த மாதத்துக்கு அளவுக்குலாம் இல்லை பிரதர், குறைவு. உங்களுக்கு கடன் இருக்குது, டியூ இருக்குது, லோன் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட இப்போதைக்கு ஒருத்தங்க போட்டாச்சு நோ. ஓகே பாப்பா, யாராவது எஸ் போடுவீங்களா நம்ம ஊழியத்தில்? அந்தளவுக்கு யாராவது செழிப்பாக இருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபை. டக்குன்னு இந்த மாதத்துக்கு போதுமானது இருக்குது. உங்களுக்கு கடன் இருக்கலாம், லோன் இருக்கலாம், டியூ, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து, கட்ட வேண்டியெல்லாம் கட்டி, இப்போதைக்கு இந்த மாதம் எதுவும் இல்லை பிரதர், இந்த மாதம் இருக்கிற காசு எனக்கு போதுமானதாக இருக்கும். ஏகப்பட்ட நோ வருது. எல்லாருக்குமே ஒமேகா கிரேஸ் தேவைப்படுது. ஒரே ஒருத்தவங்க மட்டும் எஸ். யார்? சிறிதம் பிரதர் மட்டும். ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஒரு காலத்தில் இருக்கிற எல்லாருமே நிறைவாக இருந்தாங்க, அவங்க மட்டும் குறைவில் இருந்தாங்க. இப்போ அவங்க நிறைவில் இருக்கிறாப்புல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் இருக்கிறாப்புல. ஓகே, வேறு டக்குன்னு ஓகே, சரி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது பாருங்கள், இப்போது பணம் இல்லாததுனால ஒரு வெறுமை. புரியுதுங்களா? இதனாலே நிம்மதி இல்லாமல் இருப்போம். அதை தான் சொன்னேன். நம்ம நம்பிக்கை பணத்தின் மேலே இருக்குது. நம்ம நம்பிக்கை பணத்தின் மேலே இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இதை பூரா மாற்றணும். பணம் 0வில் இருந்தாலும் கர்த்தரை நம்பி நிம்மதியாக இருக்கணும். சீரியஸாக 1000 தேவை இருந்தாலும் கர்த்தரை நம்பி நிம்மதியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆமென். அதனால் இதெல்லாம் வளரணும். பாருங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் வளரணும். அப்போது நம்முடைய நம்பிக்கை எதன் பேரில் இருக்குது? சரிங்களா? சிலருக்கு ஆஸ்பத்திரி போனாலே சுகமாயிரும். போனாலே ஒரு மன நிம்மதி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அப்பாடா, எப்படியே சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், வயசான ஆட்கள் சிலர், என்னை எப்படியாவது ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துரு ப்ளீஸ்ம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை அங்கே போய் தான் உங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குதே. இல்லை பரவாயில்ல, என் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துரு அப்படிம்பாங்க. அங்கே போய் சேர்த்தாலே பாதி சுகமாயிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. டாக்டர் தான் அவங்க நம்பிக்கை, மருத்துவம் தான் அவங்களுடைய நம்பிக்கை. சரிங்களா? இயேசு வாழ்ந்த நாட்களில் மருத்துவம் இருந்துச்சு. ஒரு பெண், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு. அவள் வைத்தியர்கிட்ட போய் தன்னுடைய சொத்தே அழிச்சிச்சு. காசை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆஸ்தியை பூரா அழிச்சிட்டு ஒரு நாள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட வரும்போது 1 நிமிஷத்தில் சுகமாக்கிட்டார். கையை தட்டி. எத்தனை புரியுது? 1 நிமிஷத்தில் சுகமாக்கிட்டார். ஆமென். அதுதான் அந்த நம்பிக்கை மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் நிறைவு. ஆமென். 12 வருஷங்க ஆஸ்தியை பூரா அழிச்சு போட்டுட்டு, ஆனால் ஏசப்பா கிட்ட இருந்து 1 நிமிஷத்தில் சுகமாயிட்டு. அது உண்மையாக பொய்யா? உண்மையாக பொய்யா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். அது உண்மைன்னா நமக்கும் நடக்கும். ஆமென். ரொம்ப முக்கியம் பாரு. அப்போ நீங்கள் எதில் இளைப்பாறுதலில் இருக்கிறீங்க? எதை நம்பி இருக்கிறீங்க? உங்கள் நம்பிக்கையை பூரா அங்கேருந்துலாம் தூக்கிடுங்க.
மெடிசன் மாத்திரை மருந்து அதெல்லாம் விடுங்க, நான் சொல்லலை. நம்பிக்கை மாறட்டும், தேவன் பேரில் வரட்டும். சிலருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் அதுதான் நிம்மதி. கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் நிம்மதி. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையெல்லாம் காணாமல் போயிடும். இயேசு கிறிஸ்து தான் உங்கள் நம்பிக்கையாக மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, கைகளை உயர்த்தி ஒரு மனப்படுவோம். நல்ல தகப்பனே நன்றி. அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே உட்காந்துடாதீங்க. அப்பா ஸ்தோத்திரம். உணருங்க, என் நம்பிக்கை பூரா உங்கள் மேலே வரட்டும்ப்பா. ஆமே, என் நம்பிக்கை பணத்தின் மேலே தான் இருக்குது. எனக்கு சீரோ கூடிச்சுன்னா சந்தோஷம் வருது, சீரோ குறைஞ்சிட்டுன்னா நிம்மதியெல்லாம் போயிடுது. ஆமே நாமே நாமே நாமே. ஓ தேங்க்யூ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிமலரபஷேனேரே. தேங்க்யூ டாடி. ஆமே அப்பா, வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறக்க எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே மாறட்டும். ஓ தேங்க்யூ டாடி. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறேன். எங்கள் நம்பிக்கை உங்கள் பேரில் மாறட்டும். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பேசுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமே, அப்பா பார்த்து பேசுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க. அவரோட பேசுங்க, உணருங்க. ஆமே, என் நம்பிக்கை பூரா உங்கள் மேலே வரட்டும்ப்பா. எனக்கு பணத்தின் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேர் பணம் குறைவாக இருந்தால் சரி, நோ போட்டவங்க எத்தனை பேர் கவலையில் இருக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் பணம் குறைஞ்சா கவலையாக இருக்குது, பணம் நிறைவாக இருந்தால் நிம்மதியாக இருக்கிற பிரதர்ன்றீங்க? டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க. சும்மா போடுங்க, தப்புலாம் கிடையாது. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிற கிடையாது. யதார்த்தத்தை தானே பேச போகிறோம். பணம் நிறைவாக இருந்தால் நிம்மதியாக இருக்குது பிரதர், ஒரு சமாதானமாக இருக்கேன் பிரதர். கையில் காசு இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுது பிரதர், கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு உண்மைன்னா எஸ் போடுங்க, உண்மைன்னு போடுங்க. இல்லை பிரதர் அப்படிலாம் இல்லை, நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நோ போடுங்க. தேவன் அறிவார், உள்ளதுன்னு சொல்லிட்டா போதும். ஓகே, அவமானமெல்லாம் நினைக்காது. நம்ம உள்ளதை சொல்கிறதுக்கு யாருக்கு வெக்கப்படும்? யாரை பார்க்க? யாரையும் பார்க்கக்கூடாது. ஓகே, ஒருத்தங்க எஸ் போட்டிருக்காப்புல, ரைட்டு. 2-3 பேர் நோ போட்டிருக்கீங்க. கவலை கிடையாது. ஓகே, வேற சந்தோஷம். கவலை கிடையாது. ஓகே, கவலையாக இருக்கிறீங்கன்னா கவலைன்னு போடுங்க, எஸ் போடுங்க. கவலைலாம் கிடையாது பிரதர் அப்படின்னா நோ போடுங்க, தப்பு கிடையாது. தேங்க்யூ டாடி. பணம் இல்லை, கவலை இல்லை, கர்த்தர் அறிவார். உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோதான். அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. நோ போட்டவங்கலாம் என்ன கணக்கு? ஓகே, நோ போட்டவங்களாம் கவலையே இல்லை அப்படின்னு அர்த்தமா? ஓகே, நோ போட்டவங்களாம் கவலை இல்லைன்னு அர்த்தமா? கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா? கவலை தான் பிரதர், பணம் இல்லைன்னா கவலையாக தான் இருக்குது அப்படின்னவங்களாம் எஸ்ஸு. ஓகே, நிறைய நோ போட்டிருக்கிறீங்க, பரவாயில்ல, வெரி குட். உங்கள் இருதையும் அப்படி கத்துற நம்பி ஸ்திரமாக இருந்தால் நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே ஒரு மனப்படும். ஆமேன் ஆமேன். பணம் இல்லைன்னா கவலையாக இருக்குது, என்னுடைய நம்பிக்கை பூரா அதன் மேலே தான் இருக்குது. அதெல்லாம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால் அப்படியே வெளியேறட்டும். எனக்கெல்லாம் அப்படித்தான். எனக்கு நான் தானே என் ஊழியத்தை நடத்துறது, எல்லா பொறுப்பும் எல்லா சுமையும் என் மேலே இருக்கிறேன். என் குடும்ப சுமை இருக்குது, எல்லாம் இருக்கனால என்கிட்ட காசு குறையும் போது எனக்கு பதறும், எனக்கு ஃபீல் ஆகும். என் பிள்ளைக்கு கவலை கிடையாது, எங்கள் அப்பா பார்த்துப்பார். அவள் விசுவாசத்தில் இருக்கான்னு அவசியம் இல்லை, அவள் தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கான்னு அவசியம் இல்லை. அவளுக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு தேவையானது எங்கள் அப்பா தருவார் அப்படின்ட்டு. ஆமாம், நானும் அந்த இடத்துக்கு போகணும், எங்கள் அப்பா தருவார் அப்படின்னு இடத்துக்கு நான் வளர வேண்டியது இருக்குது. சரி, ஓகே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல தகப்பனே, அப்படியே ஒவ்வொரு மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். கவலையாக இருக்குன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் கவலை எல்லாம் மாறட்டும். நீங்கள் எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமாக மாறுகிற கஷ்டம், என் நம்பிக்கை அப்படியே மாற்றட்டும். சொல்லுங்கள், என் நம்பிக்கையெல்லாம் ஆமென், பணத்தின் மேலே இருக்கிற என் நம்பிக்கையை உங்கள் பேரில் வைக்கிறேன். சொல்லுங்கள், ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தை உணர்ந்து பேசுங்க. உங்கள் வாய் பேசட்டும், அப்பாவை நோக்கி பேசட்டும். ஆமென். அப்பா, என் நம்பிக்கை உங்கள் மேலே வைக்கிறேன்ப்பா, என் நம்பிக்கை உங்கள் மேலே மாறட்டும்.
பணத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே மாறட்டும். மருத்துவர் மேலே, மருத்துவத்தின் மேலே, மெடிசன் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே மாறட்டும். அதுக்காக நான் மாத்திரை மருந்தே எடுக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து கஷ்டப்படாதீங்க. உங்கள் விருப்பம். ஜெயிச்சிட்டிங்கன்னா நல்லது. கஷ்டம்னா உங்களை தான் சாரும். அதுக்கு யாரையும் குறை சொல்லிட்டு கூடாது. உங்களுக்கு அக்கறை இல்லை, வீட்டுக்கார்ட்டு போய் சண்டை போட்டுருக்கூடாது. நான் கத்தரை நம்பி வைராக்கியமாக இருக்கேன், மாத்திரை மருந்து எடுக்க மாட்டேன், ஆனால் வியாதியை போட்டுக்கிட்டு வீட்டு வேலை செய்ய மாட்டேன், இருக்கிறவங்ககிட்டலாம் லொல்லு விழுவேன், வலியும் வேதனையும் அவங்க மேலே காட்டுவேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மாத்திரை எடுக்கிறது நல்லது. நிறைய பேர் தான் பண்ணுவாங்க, மாத்திரை மருந்து எடுக்க மாட்டேன் கத்தரை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பூரா காலி பண்ணி விட்ருவாங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, வலியாக இருந்தாலே நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். அப்போ வலியாக இருந்தால் கண்ட்ரோலில் இருக்கணும். நமக்கு 1000 வலி இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சுக்கிடணும். அடுத்தவங்ககிட்ட சமாதானமாக சந்தோஷமாக பேசணும். சிரித்து பேச வேண்டாம், அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் பேசிடணும். சிலர் பார்த்திங்கன்னா வலியோடு இருக்கும்போது ரொம்ப எரிச்சல்லே இருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. ஹஸ்பண்ட்லாம் கிடச்சா மாட்டினார்னா, சின்ன தப்பு பண்ணால், பிள்ளைலாம் சின்ன தப்பு பண்ணால் கடித்து குதறிடுவாங்க. அதுக்கு மாத்திரை மருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் மாத்திரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஓகே, சரி, அப்படியே ஒரு மனப்படும். தேங்க்யூ டாடி. அப்பா, மெடிசன் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே எங்களுக்கு மாறட்டும். பணத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே மாறட்டும். சிலருக்கு ஆட்களை சப்போர்ட். எனக்கு ஒன்றுன்னா என் குடும்பத்தார் விட்டுற மாட்டாங்க, யார்ட்டையாவது கடனை வாங்கிடலாம், யார்ட்டையாவது வாங்கி ஒப்பேற்றலாம், அந்த நம்பிக்கையெல்லாம் மாறட்டும். நபர், மனிதர்களுடைய நம்பிக்கை, அதெல்லாம் மனிதர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் மாறட்டும். ஆமே நாமே நாமே. நல்ல தகப்பனே, என் நம்பிக்கை நீங்களாம் மாறணும்ப்பா. நம்ம பலதரப்பட்ட நம்பிக்கையை ஒரே நம்பிக்கையாக மாற்றும். அது கர்த்தர் பேரில் மாறணும். ஒரே நம்பிக்கை தேவன் தான். ஆமே நாமே நாமே நாமே. சொல்லுங்கள், என்னுடைய ஒரே நம்பிக்கை நீங்கள் தான். சொல்லுங்கள், என்னுடைய ஒரே நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். ஆமே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். பாருங்க, பணம் இல்லைன்னா கவலைப்படாமல் இருந்துடலாம். கவலை வேற. இளைப்பாறுதல், நிம்மதியான வாழ்க்கை இருக்குல்ல, நிம்மதியாக இருக்கிறது. என்ன அது எப்படின்னா, என்ன சொல்கிறதுக்கு, பணம் அக்கௌண்ட்டில் இல்லை, கையில் இல்லை, இல்லாத நிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறது தான் கரெக்ட். இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் அது கிடையாது. இருக்கு அவங்க கிடையாது. இல்லை, இல்லாத நிலைமையில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். இருக்குது, உங்கள்கிட்ட நிறைவாகவே இருக்குன்னா பரவாயில்ல. இல்லாத நிலைமையில் நீங்கள் ஃபீலே படாமல், ஃபீலிங்ஸே ஆகாமல், ரொம்ப முக்கியம் இது, ஃபீலிங்கே இல்லாமல் நிம்மதியாக வரும். பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இளைப்பாறுதல் தான் இருக்கிறோன்னு நம்பிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு பக்கத்தில் கேட்டால் தெரியும். குடும்பமாக வந்திருந்தால் நேரில் வந்திருந்தீங்கன்னா விசாரிச்சிருவேன். எப்படி வீட்டில் பணத்தை பற்றி பேசுவாங்களான்னா ஈஸியாக பிள்ளைங்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். எப்போ பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இது வரல, அங்கே அது வரல, அதுக்கு இது இல்லை, அது அங்கே காசு இல்லை, இது இல்லை, அதான் அர்த்தம். இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா. நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும். இனி வர்ற நாட்களில் பக்கத்தில் வச்சு கேட்கணும். சொல்லுங்கப்பா, உங்கள் அப்பா உங்கள் அம்மா பணத்தை குறித்து பேசியிருக்காங்களான்னு, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா
ஆமாம் நேற்றுக்கு அது இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் உண்மை. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. நோ அப்படின்னு போட்டோன்னே வா சூப்பர் கையை தட்டி வாங்க வாங்க அவங்களுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? என்றைக்குமே நம்மளை நம்ம நிதானித்து பார்க்கணும், புரியுதுங்களா? ஆமாம், 4 பேருக்கு மத்தியிலலாம் நீங்கள் அவமானப்படுறேன்னு நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. டீசன்சி பார்த்தீங்கன்னா தோற்றுருவீங்க. டிசிப்ளின் வேறு, டீசென்சி வேறு. ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி நடிப்பு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுதான் பேச போகிறோம். ஏன் உங்களை இப்படிலாம் கேள்வி கேட்குறேன்னா, கடைசியில் ஒரு பெரிய விஷயம் வச்சுருக்கிறேன், அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஐயோ நம்ம உண்மையை சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நிதானிச்சு பார்த்து 6 அமர போட்டால் போதும். என்ன சொல்கிறேன்னா, பணம் இருந்துச்சுன்னா பாருங்கள், அதை பற்றி பணம் இல்லைன்னா கூட அதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் கவலையே இல்லைங்கிற பேரில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாயத்தை இருந்தாலும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும், அது வந்தால் அதை முடிச்சிடலாம், இது வந்து அது பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா அதை குறித்து கவலையாகவே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அழணுன்னு அவசியம் இல்லை, டல்லாக இருக்கிறோன்னு அவசியம் இல்லை. அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலே, நினச்சிக்கிட்டு இருந்தாலே பணம் எப்படி வரும், எங்கேருந்து வரும், ஏன் வரல, அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது அப்படி இப்படின்னு திங்க் பண்ணுறது எல்லாமே அந்த நம்பிக்கை தான். ஓகே சரி, அதில் ஏதாவது இருந்ததுன்னா கர்த்தர் மாற்றுவார். நம்ம நம்பிக்கை தேவன் பேரில் முழுமையாக வரணும். ஓகே சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு சுகம் இருக்குது, தேவன் தருகிற சுகம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் இருந்து வருகிற ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்குது, தேவன் தருகிற ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்குது. இந்த உலக சமாதானம்னு ஒன்று இருக்குது, தேவன் தருகிற சமாதானம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தின் சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, தேவன் தருகிற சந்தோஷம் ஒன்று இருக்குது. நீங்கள் எதையுடையவர்களாக இருக்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். ஆமென். ஓகே, ஆமாம், தேவனுடைய சுகம் நம்முடைய சுகமாக இருக்கணும். தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய கிருபையினால் அவரை அறிகிற அறிவில் வியாதி இல்லாமல் இருக்கும். வியாதியை ஜெயிக்கணும். தேவனோடு நடக்கிற உறவில் நம்ம பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கணும். தேவனோடு நடக்கிற அந்த உறவில் நம்ம சமாதானமாக இருக்கணும். தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் மெய்யானது. இதை தவிர்த்து வருகிற அத்தனையும் போலி. புரியுதுங்களா? நீங்கள் மெடிசன் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் போலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஒரு வாழ்க்கையை வாழலை. உலகபூர்வமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. யாராக இருந்தாலும், எனக்காக இருந்தாலும், உங்களுக்கெல்லாம் தான். நான் சில நேரம் சில மருந்தை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆமாம், மருந்து இப்போ கூட தேய்ச்சிட்டு வந்தேன். நேற்று நைட்டு வரைக்கும் ஒரே தேய்ப்பு தான். சரிங்களா? எதிரியாவது போய் கையை காலை இடித்து வச்சுருவேன். அது 4 நாள் கழித்து வலிக்கும். கால்லாம் இடிச்சிச்சுன்னா உடனே தெரியாது. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட அந்த விழாவில் வலிச்சுக்கிட்டே இருக்குது, எதுக்கு வலிக்குன்னே தெரியாது. அப்பப்போ பார்த்தா தெரியும், தடை விட்டுட்டு இருப்பேன். ஆனால் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு பலவீனத்திலேருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அந்த சாட்சி என்கிட்ட உண்டு. சரிங்களா? போன 2 வருஷமாக அப்பப்போ வரும். அதில் பரிபூர்ண சுகத்தை அப்பா தந்திருக்கிறார். அந்த நான் நன்றி சொல்கிறேன். அது ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 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 ட்ராவல் போனேன், அதில் அதில் தான் மாட்டினேன். நேராக இங்கேருந்து தஞ்சாவூர் முடிச்சுட்டு கும்பகோணம் முடிச்சுட்டு அப்புறம் அது எந்த ஊர், நம்ம மதியஸ்டர் மேரேஜ் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் நடந்துச்சு. கும்பகோணம் பக்கத்தில் ஏதோ ஒரு வல்லமை சொன்னாங்களே, அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் நம்ம மெர்சி சினேக கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து சேர்ந்தேன், கன்னியாகுமரி வந்து சேர்ந்தேன். அந்த ட்ராவல் நேரத்தில் கும்பகோணத்தில் ஞாபகம் இருக்குது, நான் யூஸ் பண்ண கும்பகோணமாக அதுக்கு அடுத்து சிதம்பரத்தில் நான் யூஸ் பண்ண பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லை, அங்கே தான் குளிச்சுட்டு போகணும். காலையில் போய் இறங்கி நிற்கிறேன், மாட்டிக்கிட்டேன் வசமாக. டைமிங் இல்லை. ஜெயசிந்தர் வீட்டிலேருந்து போனோம்னா அங்கே போய் சேர முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன். அதனால் சிதம்பரத்துலேயே ரெடியாக இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்த சில நாட்களே எனக்கு ஒரு தொற்று நோய் மாதிரி வந்துச்சு. அதுலேருந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், பரிபூர்ண சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒருவேளை சுகர்னால சின்ன பலவீனம் வரும் பாங்க அப்படி இப்படிலாம் பயந்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை உனக்கு அப்படின்னு.
தூக்கி தூர போட்டேன். ஆமாம், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படி சுகத்தை பார்த்துருக்கிறேன். சரிங்களா? எல்லா பலவீனத்துலேருந்து தேவன் விடுதலை ஆக்குவார். நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ண ஒரு ஊழியக்காரருக்கு முதுகு பிரச்சனை பயங்கரமாக உண்டு. அப்பப்போ இப்படி நெளிஞ்சு தான் பிரசங்கமே பண்ணுவார் தலைவர். முதுகு வலி பிரச்சனை உண்டு. ஆனால் ஹீலிங்கை பற்றி பயங்கரமாக பேசுவோம். அவர் ஜோம் பண்ணி நிறைய பேர் சுகமாவாங்க. அதான் நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக். நம்மளும் சுகமாகும். நம்ம சுகத்திலேருந்து சுகத்தை கொடுக்கணும். தவறாக மற்றவங்களை சுகப்படுத்துகிற அளவுக்கு விசுவாசம் இருக்கும், தான் சுகமாகுங்கிற நம்பிக்கை இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேயை துரத்துறனாலையும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனாலையும் அது என்ன சொல்கிறதுக்கு, அது பேர் நல்ல பேர் இல்லையா? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சித்தத்தை தான் செய்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஏசப்ப சொல்கிறாங்க, நீங்கள் பிசாசை துரத்தணுமே, உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்னு அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்கன்னு சொல்லிடுவார். அதெல்லாம் நம்மளுடைய ஆதாரம் கிடையாது. நம்மளுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு. நம்ம நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? நம்ம நல்லா இருக்கணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நல்லா இல்லாமல் இருந்துக்கிட்டு அது நல்லா இருக்காது வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கணும். முதல்ல நான் சுகமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஐஸ்வர்யமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், நான் நிறைவாக இருக்கணும். அது அவசியம் பாருங்கள். ஓகே, அப்போது கர்த்தர் நல்லவர். இந்த பலவீனத்துலேருந்து அந்த நம்பிக்கையை பூரா தேவன் பேரில் மாறும். கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார்னு வைராக்கியமாக இருக்கும். கர்த்தர் என்னை தருவார் அப்படின்ட்டு வைராக்கியமாக இருக்கணும். ஆமென். அப்படி தான் கடன் மேலே, சிலருக்கு கடன் பேங்குக்காரன் மேலே தான் அவ்வளோ நம்பிக்கை. ஆமாம், கவர்மெண்ட் பேங்க் மற்றும் ப்ரைவேட் பேங்க் ஃபைனான்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஊரில் ஒரு ஃபைனான்ஸ் முக்கு ஒரு ஃபைனான்ஸை திறந்து வச்சுருப்பான். உங்களை அன்புடன் வரவேற்கிறது, வாங்க. ஆமாம், அடகு வைத்த நடகை மீட்க வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம், வாங்க. மிஸ்டர் கோல்டு, அடகு வைத்த நகையை மீட்க வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம். கடனில் மூழ்கி கொண்டு இருக்கிறீர்களா? நாங்கள் இருக்கிறோம். என்னமோ இவன் ஓசியில் தந்து நம்மளை தூக்குற மாதிரி. அதனால் உங்கள் நம்பிக்கை எதன் பேரில் இருக்குது? சிலருக்கு இந்த கம்மல் மோதிரமே எதுக்கு இருக்கும் தெரியுமா? போட்டு அழகு பார்க்கலாம் கிடையாது, அடகு வைக்கிறதுக்கு தான் பத்திரமா வச்சுருப்பாப்புல, பர்சுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாப்புல. யாரோ வச்சுருந்தா அதை நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். பர்சுக்குள்ளே தான் இருக்கும். அதை போட்டுலாம் அழகு பார்க்கலாம் கிடையாது. அது அடகு கடைக்குன்னே நியமிக்கப்பட்டது. அப்படி கிடையாது பாருங்கள். தங்கம் அடகு வைக்கிறதுக்கா, அழகு பார்க்குறதுக்கு. அவர் நம்மை அலங்கரிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, இதிலேருந்தெல்லாம் இந்த வருஷத்தில் மீண்டு வந்துடணும். நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்கணும். சொல்லுங்கள் எங்களோட சேர்ந்து ஆமென். உணர்ந்து சொல்லுங்கள், அப்பா என் நம்பிக்கை இந்த வருஷத்தில், இந்த 2025 என் நம்பிக்கை, தவறான நம்பிக்கையெல்லாம் மாறணும். நான் உங்களை தவிர எது மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கிறேனோ அது எனக்கு தெரியணும். தெரிஞ்சு நான் அதுலேருந்து மனம் திரும்பணும். எனக்கு தெரியாததை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சு வாழ்கிறேன்னா, இல்லைன்னா அது மேலே நம்பிக்கை வச்சு வாழ்கிறேன்னா எனக்கு வெளிப்படுத்துங்க. சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுங்க. என் கூட சேர்ந்து வாயை திறந்து பேசுங்க. ஆமாம், சொல்லுங்கள், அப்பா நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சு வாழ்கிறேன்னா, இல்லைன்னா வேறு எது மேலேயாவது, வேறு யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு வாழ்கிறேன்னா எனக்கு அது வெளிப்படுத்துங்க. என்னை அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்க. என் நம்பிக்கை முழுவதும் நீங்கள் தான்ப்பா. என் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். சொல்லுங்கள், என் நம்பிக்கை முழுவதும் நீங்கள் தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையும் உங்கள் மேலே மாற்றுறேன். ஆமென். என்னுடைய எல்லா நம்பிக்கையும் உங்கள் மேலே மாறுவதாக. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், இருதயத்தினால தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. எதனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கஸ்தூரியமாக இருக்கீங்களா? ஸ்டால்லாம் எப்படி போயிட்டுருக்கு? முடிஞ்சால் நேற்றுக்கே இன்றைக்கி இருக்குதா? ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். சரி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களில் நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம். முதல்ல தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது, ஒழுங்கன்மையாக இருந்த பூமியை ஒழுங்காக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் செஞ்சார். வார்த்தையினாலே ஒளி வந்தது, சூரியன் வந்தது, சந்திரன் வந்தது, எல்லாம் வந்துச்சு. நல்லா கவனிச்சோம். அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. எல்லாமே ஏசப்பா மூலமாக தான் உண்டாச்சு. சரிங்களா? எல்லாத்தையும் ஏசப்பா வச்சு தான் உருவாக்குனார். ஓகே. இப்போது எல்லாம் உருவாச்சு, எல்லாமே வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாழ்க்கையில் மனுஷன் ஒன்று சிருஷ்டித்தார் பாருங்க. மனுஷனை தேவனை சிருஷ்டித்தார் இல்லையா? சிருஷ்டித்த பிறகு அதுக்கு பிறகு தேவன் எதை செய்யணும்னாலும் யாரையாவது ஒரு நபரை வச்சு தான் செய்வார். கையை தட்டி. ரொம்ப முக்கியம். அன்றைக்கி தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், தேவன் தனக்கான நபரை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். ரொம்ப முக்கியம். தனக்கான நபரை தேடிக்கொண்டு இருக்கிறார். பூமி எங்கிலும் உலாகிற தேவனுடைய கண் சூஸ் பண்ணது, தேடிக்கிட்டு இருக்கு. எனக்காக வாழ்கிற ஒரு நபரை தேடும். அந்த நபருக்கு என்ன குவாலிட்டி தெரியுமா? எது தகுதின்றீங்க? கஸ்தூரி அம்மா இல்லையா? கஸ்தூரி அம்மா இருக்கிறீங்களா? இருந்தாப்ல ஆரம்பத்தில் இல்லையா? இப்போ ஆரம்பத்தில் கமெண்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. பிஸ்னஸ் பிஸி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தில் முடிவில் 2026 நிறைய மாற்றங்கள் நம்மகிட்ட வரணும். சரிங்களா? இன்றைக்கே நான் நிறைய பேசிடுவேன். 12 மணிக்குள்ளே பேசிடுவேன். நல்லா புரிஞ்சுக்குவாங்க அன்பானவர்களே. தேவன் தனக்கான ஒரு நபரை தேடிக்கிட்டு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். ஆமாம், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நபர்கள் தேவை. இப்போ ஜெசனை இதை சொன்னாப்புல, பாஸ்டர் ராம்பாபு சொன்னாங்களாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ம ஒரு பெரிய ப்ளஸ் நம்ம ஊழியத்துக்கு என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, நம்ம 50 வருஷம் கழித்து கற்றுக்க வேண்டியதை இப்போ கற்றுட்ருக்குறோம். நம்ம தனிப்பட்ட முறையில் சிங்கிள் ஊழியமாக இருந்தால்
இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம வளர்றதுக்கு 50 வருஷம் ஆகும். ஆனால் 50 வருஷம் வளர்ந்த ஒருத்தவங்களுக்கு கீழே இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற புரியுதா? ஒரு 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 பையன் தானாக படித்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்னா பல வருஷம் ஆகும். ஆனால் நல்லா கற்றுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து கற்றுக்கிட்ட போதும் ரொம்ப குயிக்காக வந்துடும். நம்ம ஊழியத்தினுடைய பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம எங்கே இணைஞ்சிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஜெசன்னு ராம்பாபு பாஸ்டர்கிட்ட இணைஞ்சிருக்கிறேன். ராம்பாபு பாஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் நேற்றுக்கும் ஒரு சாட்சி சொன்னாங்க ஜெசன்னு. என்னென்னா, ஜெமிமா இப்போ ஜெயிச்சது இல்லையா, இப்போ சொன்ன ப்ராப்பர்சி இல்லை, ஒரு வருஷத்துக்கு இதே டேட்டு செமிஃபைனல் நடந்துச்சு இல்லையா, இந்தியா செமிஃபைனல், இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு இல்லையா, இருக்கிறாப்பிலையா நேற்றைக்கே முடிந்து விட்டதா 2000 கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமாம், எதுக்கு 2000 அவங்களுக்கு கிடைச்சதுக்கு. ஆமாம், அவங்க ஒரு சின்ன ஸ்டால் போட்டு சம்பாதிச்சுக்கிறாப்புல. அதில் எனக்கு ஒரு பிடிச்ச வார்த்தை என்னென்னா, பணத்துக்காக இல்லை, இதில் கிடைக்கிறது நான் காணிக்க அனுப்புனாப்புல கையை தட்டி. அவங்க வயசுக்கு அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, பேரப்பிள்ளைகள் இருக்காங்க, காசை கொடுக்கலாம். ஆனால் எனக்கு எந்த வருமானம் வந்தாலும் அதை என் ஊழியத்துக்கு அனுப்பணும். அந்த மாதிரி வயதானவங்களுடைய காணிக்கையினால தான் நம்மள நிறைய பேர், நம்ம எல்லாம் புதுசாக வர்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கையை தட்டியாமே. ஆமாம், காணிக்கை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தியாகத்தில் தான் அவங்க பலன் அடைகிறாங்க. இங்கே எல்லாருக்குமே தேவை இருக்குது, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற மனசு எல்லாருமே அதில் வளர்ந்து வந்திருக்கிறோம் இருக்குது. எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது சார், எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது சிஸ்டர். ஆனால் ஒரு சில பேர் தங்களை அர்ப்பணித்து, ஆமாம், இந்த ஊழியத்தை நேசித்து என்னுடைய தேவனுடைய வட பாயாசம் 2000 ரூபாயாக மாறி இருக்கு. ஆமாம், இன்னும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு யாராவது இதில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா அது அந்த அம்மா வடை பாயாசம் விற்ற காசு. அவன் ஏட்டையா நேற்றுப்பா ஆப்பமும் பாயாவும் நல்லா இருந்துச்சா, அது அவன் பிச்சை எடுத்து காசுன்ன மாதிரி யாராவது இந்த வசனத்தை கேட்டு திருப்தி அடைவாங்களோ, வாவ் சூப்பர், என்ன அருமையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா. மனசு இல்லாமல் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், ரெண்டும் இருக்குது. அவங்க அது கஸ்தூரி அம்மா வடை பாயசம் விற்று அனுப்பின காசு, அதை மனசில் வச்சுக்க. ஆமாம், ரோசன்னு வரணும் பாருங்கள், புரியுதுங்களா? சீரியஸாக ஜஸ்ட் என்னென்ன இப்படி பேசி தான் என்ன ரோசம் வர வைக்க ஆரம்பித்தாப்புல, திடீர்னு பேசிடுவாப்புல, ரோசம் வந்துடும். ஆமாம்லாம் நம்மளுடைய முட்டாள்தனம் தெரிஞ்சிடும். அப்புறம் தான் கொடுக்குறவனை வளர்ந்தேன். ஓகே, நம்ம அப்படி பண்ண மாட்டோம். சொல்கிறேன், இன்றைக்கி ஃப்ரீயாக பார்க்குறாங்க இல்லையா, காணிக்க அனுப்ப ஆண்கள் காணிக்க அனுப்ப மாட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சம்பாதிக்கிற ஆண்கள் அனுப்ப மாட்டாங்க பாரு. அப்படில தான் நம்ம ஊழியத்தில் நிறைய பேர் போனாங்க. நம்ம ஊழியத்தை விட்டு போன ஆண்கள் பூரா எழுதி தரேன் அத்தனை பேரும் காணிக்க கொடுக்காம தான் போனாங்க. பிரச்சனையே அதுதான். ஆமாம், பெண்கள் நீங்கள் காணிக்க அனுப்பி நம்ம ஊழியம் ஓடிட்டுருக்கு. ஆண்களுக்கு கேட்டால் என் ஒய்ஃபு பிரச்சனை அப்படிம்பாங்க. இதில் என்ன சார் ஒய்ஃபு, யோசிச்சு பாருங்க. ஒய்ஃபுக்கு தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுவாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. இதான் நம்மகிட்ட பிரச்சனை. ஒரு கெட்ட உலகம் டக்குன்னு சொல்லிடுறேன். சரி, எல்லாரும் கிடையாதுங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க. பொதுவாக சொன்னேன், நீங்கள் இந்த நபர் தான் நினச்சிடக்கூடாது. உண்மையை சொல்ல, இது நீங்கள் சொல்லுங்கங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுறது தப்பா, காணிக்க அனுப்புறது தப்பா? சொல்லுங்களேன். இதுதான் தப்பு. ஆனால் இதை செய்வோம். ஆனால் காணிக்க அனுப்புறது புனிதமானது செய்ய மாட்டோம். இப்போ புரியுதா? தேவன் எப்படி இல்லாத இருதயம் உள்ளவர்களை தேடுறார். தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை தேடுறார். இருதயம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரியுது? ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அன்பானவர்களே. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் ஆண்கள் அவ்வளோ அழகாக காணிக்க அனுப்பலாம். ஆனால் அவங்களுக்கே அவ்வளோ தேவை, அவ்வளோ கடன், அவ்வளோ பிரச்சனை. ஆனால் பாரு, பெண்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. கஸ்தூரி அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப முக்கியம். தேவன் தன்னுடைய எப்படிப்பட்ட நபரை தேடுறார். நான் ஏதோ சும்மா பிரதர் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொன்றும் அர்த்தத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் மொத்தமாக கடைசியில் கேட்டால் தான் புரியும். அதனால தான் நான் உங்களை மறுபடியும் கேட்க சொல்லுவேன். இப்போ நான் சொல்லும்போது யாரோ ஒருத்தரை நினச்சிட்டு இவரை தான் சொன்னார் அப்படின்னு நினச்சிருவீங்க. நீங்கள் இதே பார்த்தா கூட உங்களை நான் குறைய சொல்லனா முக்கியமான சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கிறேன்.
சரி பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையை நம்பி வாழுகிறவர்களை எழுப்ப விரும்புகிறார். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ ராம்பாபு பாஸ்டர் இந்த டேட் வந்துச்சு இல்லையா, அந்த செமிஃபைனல், அதே டேட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷனில் அந்த பொண்ணை பற்றி அவதூறு பரப்பியிருக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பிரச்சனை. அவங்க அப்பா பாஸ்டர், மதம் மாத்திர குரூப்பு, அந்த குரூப்பு, இந்த குரூப்பு, மோசம் அந்த பொண்ணு, அப்படி இப்படிலாம் நிறைய அவதூறு பரப்பியிருக்கிறாங்க ஜெமிமாவை குறித்து. சரிங்களா? அப்போது அப்படி வந்திருக்குது. அப்போ ராம்பாபு பாஸ்டர்கிட்ட அழுதுட்டு ஜோம் பண்ணியிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஜெமிமா நான் ஒன்று பார்க்குறேன், ஒரு விஷயம் பார்க்குறேன், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஜெமிமா சேவ் இந்தியா, ஜெமிமா இந்தியாவை சேவ் பண்ணிட்டா, ஜெமிமா இந்தியாவை காப்பாற்றிட்டா அப்படிங்கிற வார்த்தையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் கையை தட்டி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்படி சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கு பிறகு ஜெமிமா மும்பையில் இருந்த ஜெமிமா இந்த ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்போ நடக்கிற இடம் நியூ, அது என்ன அந்த இடத்துக்கு பேர், மும்பையில் இன்னொரு மும்பைன்னு இருக்கு, நபி நேவி மும்பையா, அது கொஞ்சம் தனியாக இருக்குது போல். அது பயங்கரமான ரிச்சு. சரிங்களா? ரிச் ஏரியா. அங்கெல்லாம் பயங்கரமாக பொருளாதார செலவு வருமா. அங்கே போய் வாழ்கிறது, வசிக்கிறதுக்கு அவ்வளோ பொருளாதாரம் தேவையாம். இப்போ ஜெமியம்மா சில மாதங்களாகவே அங்கே போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பெற்று அங்கே தான் பயிற்சி பெற்றுருக்கிறாப்புல. இங்கிட்டேருந்து அங்கே போய் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே நிறைய செலவு பண்ணி எடுத்து தான் இருந்திருக்கிறாப்புல. நடந்தது என்ன தெரியுமா? இந்த முறை ஜெமிமா அந்த செமிஃபைனலில் 124 ரன் அடித்தனால, 127 ரன் அடித்தனால அதெல்லாம் பாராட்டி இந்தியா ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு இல்லையா, கவர்மெண்ட்டு கொடுத்த அமௌண்ட்டு, சரிங்களா, ஜெமிமா கொடுத்தது, அந்த கிளப்பு ஜெமிமா கொடுத்தது, அது போக வந்த இது, அதுக்கு போக ஆடு வந்துடுவாங்க உடனே ஜெமிமா வச்சு ஆடு போடுறதுக்காக அதிலெல்லாம் கிடைச்ச வருமானத்தில் ஆமாம் அங்கே நபி மும்பையா அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே சொந்தமாக வாங்கிட்டான் கையை தட்டி. ஆமே, நடந்து அலைஞ்சு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேட்ச்சில் வாழ்க்கையே மாறி போச்சு. பட்ட பாடுகள்லாம் பிரயாசம் என்ன ஆச்சுன்னா, அங்கேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி சொந்தமாக வாங்கி குடியேறியாச்சு. சாட்சி சொன்னாப்புல ஜெசன்னு. அப்போ பாருங்கள், மிகப்பெரிய ஒரு சாட்சி இதெல்லாம். அப்போது ஜெசன்னு அப்போ ஏற்பட்ட ஒரு ஊழியக்காரோட கனெக்டாக இருக்கிறார். ராம்பாபு பாஸ்டர் 50 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறார். 17 வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டார். 50 வருஷமும் ஊழியம் செஞ்சுருக்க இன்றைக்கும் எங்கே தான் இருப்பார். இன்றைக்கும் அவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ ஒரு நல்ல தேவ மனுஷன். சரிங்களா? அவங்க கிட்டே இருந்து ஜெசன்னம் பெற்றுக்கொள்கிறாப்புல. ஜெசன்னா கூட நம்ம இருக்கிறனால அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஈஸியாக நமக்கு சொல்லி தந்துடுறார். அவர் அங்கே வாங்கிட்டு இங்கே வந்துடுறார். இப்போ கடைசியாக ராம்பாபு பாஸ்டர் மீட்டிங்கில் ஜெசனை கலந்துக்கிட்டு அதில் கடைசியாக ஊழியக்காரங்களுக்காக பாஸ்டர் சொன்ன சில ஒரு 2.5 நிமிஷம் கிளிப்பிங்ஸை ஜெசனை எனக்கு அனுப்பி வச்சுருந்தாப்புல, இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு. அவங்களோட ஜெசனை கூட கனெக்ட் ஆகிருக்கிற பாஸ்டர்ஸுக்கு. சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் கிடையாது, அவங்களோட கனெக்ட் ஆகிக்கிற பாஸ்டர்ஸுக்கு மட்டும் அதை அனுப்பி வச்சாங்க. அதை கேட்டப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எது தெரியுமா? நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து நம்ம ஊழியத்தை நேசித்து நம்ம ஒரு ஊழியமாக இருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், எங்களை யாரும் கிடையாது அப்படின்னு ஜெசனட்டே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆமாம், ஒரு சின்ன ஊழியமாக இருக்கிறோம், இப்போ தான் வளர்ந்து வரோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம மேலே ஒரு கேரிங். அப்போது பாருங்கள், அதை அனுப்பி வச்சாங்க. அதை பார்க்கும்போது நம்மளையும் மதித்து ஒரு ஊழியக்காரை அனுப்பி வைக்கிற ஒன்று. ரெண்டாவது, பெரிய ஊழியக்காரோடைய கனெக்ஷன் இருக்குது. ஓகே, அப்போ பாருங்கள், அவங்க மூலமாக நம்ம ஈஸியாக நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போது பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவங்க பெரிய இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க, அதாவது நமக்கு ஈஸியாக பரப்பிடுறாங்க, கடத்திடுறாங்க. ஓகே, சரி, அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். கஸ்தூரி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவன் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடிக்கிட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நபர்னால், முதல்ல சொல்கிறேன்,
முதல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவங்க. அதான் நம்ம பாடணும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆபிரகாம், நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஆபிரகாம் நல்லா புரிஞ்சுவோம். வேதத்தில் எவ்வளோ பேர் இருக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்குள் உன் சந்ததிக்குள் தான் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்றார். கையை தட்டி வேதம் சொல்லுது, நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாம். நாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியாம். அப்படின்னா விசுவாச மார்க்கத்தார் இவர்களும் அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாம். தேவன் எப்படி உயர்த்திருக்கா பாருங்க ஒரு மனுஷனை. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் அவர் வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ பேரை கூப்பிட்டார், ஒவ்வொரு வேலும் வரல போல். ஆனால் ஒருத்தர் மட்டும் ஏன் எதுன்னு கேள்வி கேட்காம, நீ போ, நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாக சொல்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, நம்ம நம்புறதில்ல. இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் சொல்கிறாரு, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார், என் ஆவியினாலே ஆகும்னு சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண போனேன்னு சொல்கிறாரு, என்னது நிறைவு நாள் நிரப்புவேன்னு சொன்னார், நிறைய சொன்னார். கடைசி அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், கடைசியாக நன்மையை தருவேன்னு சொன்னார். நமக்கு அதெல்லாம் நம்பி அவரை நம்பி வாழறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அன்றைக்கி ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிச்சோம், பேரை பெருமைப்படுத்தும் சொன்னப்போ எந்த சந்தேகமே இல்லை, எந்த கேள்வியும் கேட்கல, சந்தேகமே படாமல் கிளம்பி போயிட்டான். அதுதான் பெரிய விஷயம். கீழ்ப்படிய முடியாத நிலைமையில் இருதயம் கரெக்டாக இருந்துச்சு. அன்றைக்கும் ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சான் பாருங்கள், கையை தட்டி. ஆமை. இன்றைக்கும் அப்படி தான். தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாதபடிக்கு நம்புறதுக்கு வாய்ப்பே இருக்காது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆபிரகாமை பற்றி, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினானா. புரியுதா? எப்படி? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், வாய்ப்பே இல்லையா, அப்பமும் நம்பினானா. கையை தட்டி. அப்படி தேவன் தன்னுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளை தான் எதிர்பார்த்துட்ருக்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. என் வார்த்தையை நம்புறது, நான் சொன்னால் அது நடக்கும்னு நம்புறது, அதுதான் நம்பிக்கை. எத்தனை புரியுது? ஆமே. அவர் சொன்னால் ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓகே. வேதத்தில் நம்ம பார்க்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் 26. உங்களுக்கு தெரியும் சம்பவம், டைம் ஆகிட்டு கடகடான்னு சொல்கிறேன். 2 மனுஷங்க இருக்காங்க. எடுங்க மத்தேயு 7:26. எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன், மீதி நாளை பார்த்துக்கலாம். மத்தேயு 7:26. ஏசப்பா சொல்கிறாங்க, நிறைய உபதேசத்தை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இங்கே தான் வருது, உங்கள் நாமத்தினால பிசாசை துரத்தணும், பேயை ஓட்டினா, தீர்க்க தரிசனம் சொன்னால், அற்புதம் செஞ்சோன்னு, எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்றார். அப்போ யாரை தெரியுமா அப்படின்னா 24 வசனம். கையை தட்டி, ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள். இன்றைக்கி அற்புதம் செய்யலாம், பாஸ்டர்ஸு தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், பயங்கரமான காரியங்கள், பேயை ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாராம் அப்படிப்பட்ட நபர்களை. பார்த்துக்காங்க. அப்போ எப்படி அறிய முடியும்? அவர்களுடைய கனிகளால் தான் அறிய முடியும். ரைட். இங்கே விஷயம் சொல்லுது பாருங்கள், 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கையை தட்டி. ரொம்ப முக்கியமான என்னை தொட்ட வார்த்தை. பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எதை பிரசங்கிப்பாங்களோ அதை அவங்க கீழ்ப்படியே மாட்டாங்க. அதனால தான் அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடன், அவனும் சரி, அவனை கூட சேர்ந்து எத்தனை பேரும் போய் குழிக்குள்ள விழுந்துருவாங்க. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருக்கு உடைய வேலை என்னென்னா, எதை பிரசங்கிக்கிறாரோ அதன்படி அவரும் நடந்தார்னா அவரும் சரி நல்லா இருப்பார். அவரை நம்பி போகிற மக்கள் நல்லா இருப்பாங்க. நம்பாதவங்க நிலைமை வேஸ்ட்டு, நம்பி போகிறவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். சொல்லுங்கள், ஏசப்பாவுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாரா? கண்மலை மேல் தன் வீட்டை கத்தின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடும். அவன் தான் புத்தி உள்ளவனா. இங்கே அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் கண்மலை மேலே கட்டுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? மண்ணுனால அஸ்திபாரம் போடுறார். என்ன நடக்குது? பெரும் மழை வருது. யாருக்கு வருது? யாருக்கு வருது? பெரும் மழை, பெரும் வெள்ளம் யாருக்கு வருது? எந்த வீட்டு மேலே மோதுது? 2 வீட்டு மேலேயும் மோதுதுங்க. அதுதான் சத்தியம், சுவிசேஷம்.
பிரதர் அண்ட் சிஸ்டர், என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரல, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையாகவே வருது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் பண கஷ்டம், வரத்தான் செய்யும். இங்கே பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை. நீ ஸ்ட்ராங்காக கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டிருந்தா, என் வார்த்தையை கேட்டு நம்பியிருந்தா, மழை வரும், இடி இடிக்கும், வெள்ளம் வரும், உன் செவர் மேலே வீட்டு மேலே மோதுனாலும் நீ அசைக்கப்படாது இருப்பாய். கையை தட்டி என்ன பிரச்சனையும் வராதில்லை. பிரச்சனை வந்தாலும் உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இருதயம் ஸ்திரமாக இருக்கும், இளைப்பாறுதலில் இருப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஐயோ இவங்க திட்டாங்க, அதோ இவங்க பறிச்சிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, எனக்கு பண கஷ்டமாகி போச்சு, எனக்கு தொழில் நஷ்டமாயிட்டு, எனக்கு விவசாயத்தில் இது இல்லை, எனக்கு ஊழியத்தில் காணிக்க வர மாட்டேன் அப்படின்னு மாற்றி புலம்பிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அஸ்திபாரம் சரியில்லைன்னு அர்த்தம், தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த கஷ்டம். ஓகே, இது என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை, ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரச்சனை வரத்தான் செய்யும், பிரச்சனையே இல்லை, பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கணும். ஆமாம், அங்கே தான் சொல்லியிருக்கு, மோதும் ஆனால் ஒன்றுமே ஆகாதடான்ட்ட, ஒன்றுமே ஆகாது. எத்தனை புரியுது? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளைப்பாறுதல் எதுன்னா பிரச்சனையே வராதது இளைப்பாறுதல் இல்லை. என் நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குது, என் அஸ்திபாரம் தேவன் தான் என்னுடைய அஸ்திபாரம், கண்மலை கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அப்படின்னு ஸ்திரமாக இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. ஓகே, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 77:14 பாஸ்டர் ராம்பாபு அவங்க நேற்றுக்கு ஒரு ஆல் நைட்டு ப்ரேயர் நேற்றுக்கு முந்தின நாள் வச்சுருக்கிறாங்க. அதில் ஜெசனை கலந்துருக்கிறாப்புல. அப்போது அந்த வார்த்தையை தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவங்க அதை சொன்னாப்புல, நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 77:14 பாருங்கள், வசனம் நிறைய இருக்குது. தேவனை 13 வாசிப்போம். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? சொல்லுங்கள், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். கையை தட்டி ஆமே, ஆமே. யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது உயர்த்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. ஆமே. பயங்கரமான பிரச்சனையில் இருந்தும் கர்த்தர் ஜனங்களை தூக்கி எடுத்தாராம். பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படிச்சுக்கணும், மேக ஜலங்களால் பொழிந்தது அப்படி இப்படிலாம் நிறைய வரும். கடைசியில் பாருங்கள், மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். பிரச்சனையே வராததில்லை, பிரச்சனை வந்த போதிலும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகி உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். கையை தட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போனாலும் அவருடைய புயத்தினால மீட்டு கொண்டாராம். ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். தேவன் அப்படி தான் பண்ணுவார், அதிசயங்களை செய்கிற தேவன் பாருங்கள், ஜனங்களுக்குள்ளே வல்லமையை பொழிய பண்ணுகிற தேவன் பாருங்கள். எத்தனை நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக 1:4-28 ரொம்ப பிடிச்ச நான் சொன்னேன் இல்லையா, தேவன் எப்பேற்பட்ட நபரை தேடிட்டு இருக்கிறார் அப்படின்னு. லைவில் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் இருக்கிறீங்க. தேங்க்யூ டாட், நன்றி. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னே ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னே ஒருவரை. 1:28 வசனம் சொல்லுது. இப்பொழுதும் 1:28 இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம்
என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார். என்னை இஸ்ரவேலின் எல்லார் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். ஆமென். யாரை பற்றி பேசுனா? தாவீது. சரிங்களா? ஆமென். 1 நாளாகவும் 28 நாள். தேங்க்யூ சொல்ற பாருங்க. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கோத்திரம் மேலே பாருங்க. கோத்திரங்களின் தலைவனும் ராஜாவை செய்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதி, 100க்கு அதிபதி, மிருகஜீவன் எல்லாம் இருக்கு. இப்படி கூடி வர செய்தான் தாவீது. யாரு? தாவீது. எல்லாரையும் வர சொல்லிட்டு அப்போ சொல்றாரு, ராஜாவைய தாவீது எழுந்திருந்த கால் ஒன்றி எல்லாரும் மத்தியிலையும் பேசுகிறார். சரிங்களா? பேசும்போது சொல்கிறாரு, ஒரு ஆலயத்தை பற்றி கெட்டதை பற்றி பேசிட்டு 4ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றென்றைக்கு ராஜாவை இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். கையை தட்டி. தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அது என்ன சும்மாவா? அடுத்து பாருங்க. அவர் யூதா வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலுக்கு மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். அவன் குடும்பத்தில் சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? இஸ்ரவேலுக்குள்ள தாவீது குடும்பத்தை தேவன் சூஸ் பண்ணது பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, தாவீது கூட பிறந்த அண்ணன்மார் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதன் மத்தியில் தாவீதை சூஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 22 வசனம் சொல்லுது பாருங்க. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, முக்கியமான விஷயம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். புரியுதா? எதனை புரியுது? இப்போ தேவன் யாரை தேடிட்டு இருக்கிறார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேவன் யாரை தேடிட்டு இருக்கிறார்? ஏசப்பா சொன்னார், என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் அப்படி சொன்னார். தேவன் யாரை தேடுறாரா? அங்கே போட்டிருப்பாருங்க, அவன் என்னுடைய சித்தத்தை, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நிறைவேற்றும், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். கையை தட்டி. இருதயம் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது சாமுவேல் சொல்றார், சவுலை பார்த்து, ஒன்றை விலக்கிட்டு கர்த்தர் தம்ம இருதயத்துக்கு பிரியமான ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கிறார் ராஜாவா அப்படின்னு. கையை தட்டி. அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். தேவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவர்களை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு? அவருடைய வேலையை செய்கிறதுக்கு. அம்மே, எதுனே புரியுதா? எசப்ப சொல்கிறாங்க இல்லையா, என் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத மந்தையை போல் அலைந்து திரிகிறார்கள், மேய்ப்பனை அனுப்புவதற்கு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யார் இருதயத்துக்கு ஏற்றவர்கள்? அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கையை தட்டி. ஆதாரம் சொல்லட்டா? தாவீது, நோவா. தேவன் மனுஷனை படைச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா, மனஸ்தாபப்படுற அளவுக்கு. அப்படின்னா, என்னடா இவங்களை படைச்சதுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய நிலைமையில் அவ்வளோ பேர் அழிஞ்சு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தனுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. அவன் தான் நோவா. தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். ஆமென். எத்தனை புரியுது? எவ்வளோ பேர் இருக்கும்போது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தார். தாவீது பாருங்க, சவுலை விட தாவீது நல்லவரா? நீங்கள் சொல்லுங்கள்.
தாவீதுக்கு முன்னாடி இருந்த சவுல் இருக்கார் இல்லையா, சவுல் என்ன தப்பு பண்ணார்? பெருசாக என்னெல்லாம் தப்பு பண்ணார் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? தாவீது செஞ்ச தப்போட தாவீது செஞ்ச மாதிரி சவுல் தப்பு பண்ணாரா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒருத்தனை ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு அவன் புருஷனை போட்டு தெளித்து அவங்களுடைய குடும்பம் நடத்தி அதை தாவீது செஞ்சார். ஆனால் சவுல் அப்படி ஒன்றும் செய்யலை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ஏன் சவுல் தள்ளப்பட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். சாமுவேல் சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதை விட பலியெல்லாம் பெருசா, தேவன் சொன்னதை நீ கேட்டு நடந்தியான் தான் சொன்னார். புரியுதுங்க? அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் வேணும். தாவீது தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார், கையை தட்டி. அதனால தான் ஏசப்பா சொன்னார், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போச்சனம். இன்னொன்று இருக்கு, அக்கிரம செய்கைக்காரர்களே அகன்று போகணும்னு சொல்லிடுவாராம். நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்ணால் எனக்கு தெரியாது, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொன்னார், கையை தட்டி. ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆமென். இன்றைக்கி தேவன் இப்படிப்பட்ட நபரை தான் தேடிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் லைவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா போதும். ஒரு 9 பேர் இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சிரமம் பார்க்காம புரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இதான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் இந்த வாழ்க்கையை தொடங்கிடணும். காலத்தெல்லாம் தள்ளி போட்டுட்ருக்காதீங்க. காலம் செல்லுதோ செல்லலையோ, நீங்கள் ஒரு வைராக்கியமான முடிவு எடுங்க. முடிவு எடுத்துகிட்டு காற்றுல தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. முடிவு எடுத்ததான். அடுத்த ஆதாரம் சொல்கிறேன். தேவனால் வல்லமையாய் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பவுல். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருந்தார், அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் தேவனுடைய சந்திப்பு வந்தபோது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்படி தேவ சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினான். கரங்களை தட்டி ஆமென். கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன், யாக்கோபு எடுங்க. நிறைய இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் மீதி. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 4:3. யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், நம்ம விண்ணப்பம்லாம் கேட்காம போயிருதுன்னு டவுட் இல்லையா? பாருங்கள், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை பார்த்துருக்கீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்கன்னா இதான் காரணம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படியே நீங்கள் செலவழிக்க வேண்டும்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நீ கேட்குறது பூரா உன் இச்சையை நிறைவேற்றுறதுக்காகவே ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். எத்தனை புரியுது? ஏன் பிரதர், நானும் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு காசு வர மாட்டேங்கி, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கன்னா இதான். நம்ம இச்சையை தீர்த்துக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறது. காரு, வீடு, பங்களா, சொத்து, பணம், சோறு, கீறு, பிள்ளை, கல்யாணம், தௌரி, இதுலேயே இதெல்லாம் நம்ம இச்சிக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்க வீடு வச்சுருக்குறாங்க, அவங்க கார் வச்சுருக்குறாங்க, அவங்க இதை வச்சுருக்குறாங்க, இது வச்சு நமக்கு அவசியமான அவசியம்தான். நமக்கு தேவையானது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். என்னடானா இச்சித்துறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆமாம், உங்கள் பைபிளில் இருக்கு இல்லையா வசனம்? நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியே செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இந்த தொட்ட வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி ஜெபமே அப்படித்தானே. அந்த ஆமாம், இது தாங்க அதை தாங்க, அது நம்ம இச்சையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் ஜெபமே. அதான் சொன்னேன், தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்கன்ட்டு. கடைசியாக யோவான் 16:24. மீதி இதை தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். இதோட முடிக்கிறேன். 16, 23, 24 கடகடாக நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கையத்தை கர்த்தர்ட்ட கேட்டால் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் அப்படி ஒரு நிறைவில் இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும். கையை தட்டி ஆமே. பெற்றுக்கொண்டனால் அப்படி ஒரு சந்தோஷமா, நிறைவான சந்தோஷம். அது தேவனுடைய நிறைவு.
உலக நிறைவு கிடையாது. உலக மனுஷன் லாட்டரி அடித்தோடனே குதிப்பான், அது கிடையாது. தேவனுடைய நிறைவின் சந்தோஷம். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். கம்யூனியன் எடுத்துருவோம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவரே நன்றி. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். இது என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தமாக இருக்கிறேன் இயேசப்பா சொன்னாங்க. இதை புசித்தமானவனுகிற நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவன் உண்டாக பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். இது உங்களுக்கு சுகத்தை தரும், பலத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும், விடுதலை தரும். விசுவாசித்து புசிங்க. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி சாப்பிடுங்க. இது உங்களை பலப்படுத்தும், பரிபூர்ண சுகத்தை தரும். விசுவாசத்தோடு புசித்தமானவன். இது தேவன் தம்முடைய குமாரனே நமக்காக கொடுத்தார். இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாமாக கத்தினார், நாமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை தான் விலைக்கிரயமாக ஒப்பு கொடுத்தார். ஆமாம், குமாரனை கொடுத்தார். புரியுதுங்களா? ஆமென். ஆமாம், தம்முடைய சொந்த குமாரனே விலைக்கிரயமாக ஒப்பு கொடுத்தார். அவர் விலைக்கிரயம் கேட்கல, அவர் கொடுத்தார். ஆமென். பிதா இயேசு பிதாவுக்கு விலைக்கிரயம் செலுத்தலை, பிதா தான் இயேசு விலைக்கிரயமாக கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி தவறான உபதேசம் இருக்குது. இதை குறிச்சுலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தேவன் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தார். கொடுக்கிறது என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்தருக்கேண்டு இது கொடுக்குற நேரம். இங்கே காணிக்கை கொடுக்கறது நிறைய விதத்தில் கொடுக்கலாம். என்ன விதத்தில் கொடுக்கலாம்? பேருக்காக கொடுக்கலாம், பெருமைக்காக கொடுக்கலாம். ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்கும், நம்ம கொடுத்தா நமக்கு செழிப்பு உண்டாகுங்கிற தேவையின் அடிப்படையில் கொடுக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் உண்மையானது என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பில் கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. அன்பில் கொடுக்கறது தான் உண்மையாக கொடுக்கறது. கத்தருக்கு காணிக்க கொடுக்கறது, தசமபாகம் கொடுக்கறதுன்னா ஏதோ எந்த விதத்துலேயும் கொடுக்கலாம். வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தில் கொடுக்கலாம். பாஸ்டரே கட்டாயப்படுத்தாலும் சூழ்நிலை கட்டாயப்படுத்தும். அப்படிலாம் அதனால தான் பாருங்கள், நிறைய பேருக்கு பலன் கிடைக்கிறதே இல்லை. கொடுக்குற மனநிலையே தப்பு. கொடுக்கும்போது ஹார்ட் ஃபுல்லாக நிரம்பி மனசார அவருடைய அன்பை அனுபவிச்சு, உங்களையே எனக்காக கொடுத்தீங்கப்பா. பாருங்கள், தாவீது சொன்னாலே நல்ல இருதயம்னு தாவீது சொல்கிறாரு 4 இப்படி உத்தம இருதயத்தோடு நானும் என் ஜனமும் உம்முடைய ஆலயத்தென்று கொடுக்க. ஆமாம், நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். என் ஜனங்கள் இவ்வளோ உற்சாகமாக கொடுத்த பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். கையை தட்டி. அதனால தான் அவனை சூஸ் பண்ணார், கையை தட்டி. அப்படி ஒரு இருதயம், என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா அவன் கொடுக்குறதுல உத்தம இருதயம். தேவன் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ வைராக்கியம். தேவனுடைய ஆலயத்தை இப்போ கஸ்தூரி அம்மா சொன்னாங்க பாருங்கள், அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்லியே கொடுக்கல. நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து கூட காணிக்க கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நிறைய நம்ம மக்கள், சபை மக்கள் சொல்லாமலே காணிக்க கொடுக்குறீங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செய்கிறீங்க. கர்த்தர் அறிவார். காட் பிளஸ் யூ. ஆனால் இதை சரி பண்ணிக்காங்க. நம்ம எதுக்காக கொடுக்குறோம், எதுலேருந்து கொடுக்குறோம்? அன்பில் கொடுக்கும்போது கட்டாயம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும். ஆமாம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும். பாரு, தாவீது அப்படித்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய வாழ்க்கையாக சொன்னார். தேவன் அவ்வளோவாய் உயர்த்தினார். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இது கர்த்தருக்கென்று
கொடுக்குற நேரம் உற்சாகமாக அப்பாவுடைய அன்பை நினச்சி ஃபீல் பண்ணி கொடுங்க. ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு என்று கொடுப்போம். தேங்க்யூ டாடி. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. 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 நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. சொல்லுங்க இதயத்திலிருந்து, நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகவல் இனிமேல் நடத்துவார். ஓகே, நாளை காலை ஒன்று சேர்ந்து வழக்கம் போல் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்று மாலை வேத தியானம் நடைபெறாது. ஓகே, கர்த்தர் நல்லவர். நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. நிம்மதியாக போங்க, தைரியமாக போங்க. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். வைராக்கியமாக போங்க. கர்த்தர் கட்டாயம் செய்து முடிப்பார். கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.